இஃப் யூ ஃபீல் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி ஹார்ட், தென் யுவர் சிஸ்டம் இஸ் ப்ரோக்கன், நாட் யூ. ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இனிஷியலாவே நெறைய பேர் திங்க் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கும், மோட்டிவேஷனுக்கும் தொடர்பு இருக்கிற மாரி தான். லைக் மோட்டிவேஷன் இருந்தா தான் நான் அந்த மாரி கன்சிஸ்டன்ட்டா இருப்பேன் அப்படின்னு அவங்க நெனைக்கிறது தான் பெரிய தப்பா வந்து முடியுது. ஏன்னா, எனக்கு வந்து நான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாரி தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணேன். அந்த ஸ்ட்ரக்சர்னால தான் என்னால அந்த விஷயத்த திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண முடியுது. லைக் சேம் அந்த ஸ்ட்ரக்சர் ஒண்ணும் இருக்காது. சேம் வேக்கப் டைம், சேம் ரன்னிங் பிளான், சேம் யூடியூப் பிளான், சேம் வொர்க் பிளான், சேம் இது ஷட் டவுன் ரொட்டீன். இதுதான் என்னோட ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான். இந்த பிளான் இருக்கிற வரைக்கும், லைக் வாட் வில் ஹேப்பன் மீன்ஸ், லைக் என்ன சொல்றது? ரொம்ப சிம்பிள். சிம்பிள் ஆயிடுச்சு. இந்த மார்னிங் எந்திரிச்ச உடனே எனக்குள்ளேயே நான் டிபேட் பண்ண வேண்டியது இல்ல. நம்ம எப்ப எந்திரிக்கணும்? இல்ல என்ன பண்ணணும்? அந்த மாரிலாம் நான் டிபேட் பண்றதே கிடையாது. ஏன்னா டிபேட் பண்றது லைக் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. டேக்கிங் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் த ஹோல் டே இட்ஸ் டேக்ஸ் மோர் எனர்ஜி ஃப்ரம் அவர் செல்ஃப். அதனால நான் அந்த டிபேட் பண்ற விஷயத்த தூக்கியாச்சு எப்பயும். ஒரே ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஃபாலோ பண்றது என்னன்னா, வீக்லி பிளான் போட்டிருக்கோம். அந்த பிளான முடிக்கணும். ரொம்ப சிம்பிள். அத அட்டைன் பண்ணணும். அவ்வளதான். இப்போ மத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லைக் மோட்டிவேஷன் மேல அத திணிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த மோட்டிவேஷன்ன்றதோ இல்ல வில் பவர்னால தான் நான் அத பண்ணுவேன் அப்படின்னு அவங்க நெனைக்கிறதோ, அது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆயிடுச்சு. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆயிடுச்சு அப்படின்னாலே கஷ்டம். ரொம்ப கஷ்டமாயிரும். எப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும்னு நெனைக்கும்போது பண்ண முடியாது. அதனாலேயே நான் வந்து இந்த மாரி மோட்டிவேஷன் மேலயோ, இல்லன்னா வில் பவர் மேலயோ நான் என்னோட இந்த கன்சிஸ்டன்சின்ற விஷயத்த வந்து ஸ்டாக் பண்ண விரும்பல. ஏன்னா, நம்ப எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் அத ஆட்டோமேட்டிக் பண்ணணும்னு நெனச்சுட்டேன். லைக் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ண லைக் ஹேபிட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆகணும். ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சுன்னா, இட் வில் நாட் ஹேவ் எனி இஷ்யூ. ஏன்னா என்னோட மூட பொறுத்து அது வேலை செய்ய போறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். ஸோ அப்படி பண்ணதுனால தான் என்னால இந்த 2, 3 மாசமா ஒழுங்கா ரெகுலரா ஒரு நாள் கூட தவறாம அந்த விஷயங்கள பண்ண முடியுது. ஸோ நான் மத்தவங்களுக்கும் அதான் சொல்வேன். ஜோ ஜஸ்ட் டோன்ட் டூ சம்திங் கன்சிஸ்டன்ட்லி பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் மோட்டிவேஷன் ஆர் யூ ஆர் கெட்டிங் வில் பவர். ஓகே. ஸோ ஜஸ்ட் பி கிளியர் தட் motivation is not the way to be consistent. ஓகே. மோட்டிவேஷன் கேன் பி a ஸ்டார்ட், பட் இட் வில் நாட் பி an எண்ட் ஆஃப் இட். நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களால அத ரொம்ப நாளைக்கு பண்ண முடியும். ஏன்னா ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண அது ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். ஹேபிட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு அப்டின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிடுச்சு. லைக் ஆட்டோமேட்டிக் ஹேபிட் மாரி ஆயிடுச்சு அப்டின்னா, லைக் பிரஷ் பண்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூஸே வராது. யூ வில் பி கன்சிஸ்டன்ட். யூ வில் பி வெரி டிசிப்ளின்ட். ஸோ தட்ஸ் இட். பி ஹேப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.